வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். ஏரால் பொட்டேட்டோ ஃப்ரை. இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் நல்ல காம்பினேஷன். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இறாலுக்கு மசாலா தடவிக்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ இறாலை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், காரத்துக்கு மிளகாய் தூள், அப்புறம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இறாலை குக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பொரியல் பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா காய விட்டுக்கிறேன். நல்லா எண்ணெய் காஞ்சதும் மசாலா தடவுன இறாலை சேர்த்துக்கிறேன். இறால தடவுன இஞ்சி பூண்டோட பச்சை வாடை இந்த எண்ணெயில் கடந்து நல்லா மாறட்டும். இஞ்சி பூண்டு பச்சை வாடை மாறிடுச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு இறால கொஞ்சம் வேக விடலாம். மூடியை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இறால் நிறைய தண்ணி விடும். இது செமி ட்ரை ரெசிபி. பட் நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட்டும் இதே தண்ணியில் போட்டு குக் பண்ணுறதுனால எல்லாமே நல்லா குக் ஆகி ட்ரை ஆகி வந்துடும். பொடி பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் அதையும் இது கூட சேர்த்து கிளறி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இப்போவே பாதி அளவாக இறால் விட்ட தண்ணி வத்திருச்சு. இப்போ நம்ம கடைசியாக 2 பொட்டேட்டோவை டைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மீதி தண்ணியிலேயே அந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு அந்த பொட்டேட்டோவை வேக விட்டுடலாம். இறால்லேருந்து எமிட்டான தண்ணியில் தான் உருளைக்கிழங்கு எல்லாம் வேகணும். அப்புறம் இதுக்கு வேறு எந்த மசாலாவும் சேர்த்துடாதீங்க. அப்புறம் அந்த யூனிக்கான இறால் வாசனை மாறி போயிடும். உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் ஆகாத அளவுக்கு ஜென்டிலாக கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும் கிழங்கு வேகிற வரையில். இன்னும் முழுசாக உருளைக்கிழங்கு வேகலை. ஸோ நான் அகெயின் நான் மூடி போட்டு வேக விட்டுக்கிறேன். மூடி போட்டு மூடி கிழங்க வேக விடுங்க. பட் அடிக்கடி திறந்து கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. உருளைக்கிழங்கு அவிஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சூப்பராக குக் ஆகிருக்கு. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த சமயம் ஆட் பண்ணிக்கோங்க. இறாலுக்கு யூஸ்வலாக காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் செமையாக இருக்கும். இப்போ ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் நல்லா ஒன்றா சுருண்டு வரட்டும். அவ்வளோதாங்க, நம்ம இறால் பொட்டேட்டோ ரெடி ஆச்சு. ஏதாச்சும் வெரைட்டி ரைஸ் பண்ணிவிட்டு சைட் பை சைட் இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் இது லஞ்ச் பாக்ஸ்க்குமே வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.